ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோஸ்க்கு நிறைய பேர் பாராட்ட தெரிவிச்சிருந்தீங்க. சில டிப்ஸும் கொடுத்துருந்தீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களோட இந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆகுது. நிறைய நம்ம விலாக் போடணும், வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு தோணுது. நிறைய பேர் விவசாயத்தை விரும்புகிறீங்கன்னு எனக்கு புரியுது. அதுக்கு எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாப்பாங்க 2 பேர்த்துக்கும் மொட்டை அடிக்கிற விலாக் தாங்க பார்க்க போகிறோம். நாவலடியான் கோயில் மோகனூரில் இருக்குங்க. நாவலடி பெரியசாமி கோயிலில் தான் இன்றைக்கி 2 பாப்பாவுக்கும் மொட்டை போட்டோம். இது எங்கள் அப்பாவோட கோயில், குலதெய்வ கோயிலுங்க. எனக்கு பிறந்த குலதெய்வ கோயில்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு தன்விகா குட்டிக்கு காளியம்மன் கோயிலில் பொங்க வச்சதுக்கப்புறம், பொங்க விழுந்ததுக்கப்புறம் மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே ஒரு சேவல் அடசை போட்டோங்க கோயில்லையே. தோட்டத்தில் நாங்கள் 4 பேரும் 4 மணிக்கே எந்திரிச்சிட்டோம். இவங்க 2 பேர்த்தையும் காலையில் இருக்கிற பணியில் இருக்கிறது இல்லையா, அது ரொம்ப பெரிய கஷ்டங்க. குழந்தைங்கள காலையில் குளிக்க வைக்கிறதா அவங்களுக்கு ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம அங்கே 8 மணி 9 மணிக்கெலாம் போகணும். அதனால் இங்கேருந்து நாங்கள் ஒரு 6 மணிக்கெல்லாம் வண்டி எடுத்துட்டோம், கார் எடுத்துட்டோம். நேராக தான் இருக்குது. இங்க சின்ன பாப்பா, அப்ப பெரிய பாப்பா அங்க 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 மாமா இங்க இருக்கான் பின்னாடி. சாப்பாடுலாம் கிடையாதுல்ல, இந்த பிள்ளை வந்து இந்த கோழிக்கா உனக்கு கிடைக்கும். பெரிய பாப்பா இருக்கிற சேவல் கூடயே தான் விளையாண்டுட்டு இருந்தா. குட்டி பாப்பா சேவலை போட்டு அடித்து அதையும் டார்ச்சர் பண்ணிட்டு தாங்க இருந்தாங்க 2 பேரும். அதில் தான் விளையாட்டு காரணமாக இருந்தாங்க. பொங்க விழுந்தோடனே நாங்கள் பாப்பாவை தூக்கிட்டு மொட்டை அடிக்கிறதுக்காக வந்துட்டோம். எப்போவுமே குழந்தைங்களங்க ஃப்ரீயாக விட்டுட்டா, ரொம்ப கையை போட்டு அமுத்தி காலை போட்டு அமுத்தி புஷ் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டோம்னாலே குழந்தைங்க அமைதியாக உட்காந்துக்குவாங்க. நம்ம ஏதோ பண்ணுறாங்க, அது ஒன்றும் வலிக்க போகிறது இல்லை, ரொம்ப ஏதோ பண்ணுறாங்க அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டோம். யாருமே ரொம்ப கூட்டமாலாம் நிற்கல. அப்படியே அவங்கள மட்டும் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோம். சாப்பாடு குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கும் மொட்டை போட்டு அவளையும் குளிக்க ரெடி பண்ணியாச்சு. ஸோ அப்படியே சாமி கும்பிட்றதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தாங்க இந்த பெரிய பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் கார்ல எல்லாம் கோயிலுக்கு வர்றோம், அங்கங்கே நிறுத்திக்கிறோம், எரிக்கிறோம். ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி 3 கோயிலுங்க. ஈஸ்வரன் கோயிலுக்கு முதல்ல போயிட்டு, அடுத்து காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு, அடுத்து நவலடியான் கோயிலுக்கு போவோம். அப்படியே நடந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கோயிலுக்கும் நடந்தே தான் முடிச்சுட்டு போவோம். இப்போ எல்லாம் தான் கார் இருக்குது. நாங்களாவது பரவாயில்லைங்க. அம்மாவுக்கு மேரேஜ் ஆன புதுசுலேனா அப்போது பாலமே கட்டாமல் இருந்துச்சு. இவங்க அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து படகுல தான் ஆற்ற கடந்து இங்கே வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எத்தனையோ கோயில் போகிறோம், இல்லை அங்கங்கே தேடி தேடி ஒவ்வொரு ஊருக்கு இல்லை வெளிநாட்டுக்கு ஒவ்வொரு கோயிலை போய் நம்ம பார்க்குறோம், கும்பிட்றோம். அப்படி இருந்தாலும் அவங்கவுங்க குலதெய்வ கோயிலுக்கு வருஷத்தில் ஒரு தடவையாவது விசிட் பண்ணிட்டு வாங்க. குலதெய்வத்தோட அருள் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அவ்வளோதான், பொங்க வச்சு முடிச்சாச்சுங்க. அப்படியே நம்ம காளியம்மன் கோயிலுக்கு கொண்டு போய் அந்த படையில் படைச்சிருவோம். எங்கள் வீட்லலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாமி பேர் வச்சுட்டு தான் கூப்பிட்ற மாதிரி ஒரு பேர் வைப்பாங்க, எல்லோரும் கூப்பிட்ற மாதிரி. எனக்கு காளியம்மன் அந்த சாமிக்காக என் பேர் காளீஸ்வரின்னு வச்சாங்க. நாவலடி பெரியசாமி குலதெய்வ கோயில் பேர். அதனால் தம்பிக்கு ஃபஸ்ட்டு பெரியசாமின்னு வச்சுட்டு தான் கலையரசன்னு வச்சாங்க. சின்ன பாப்பாவுக்கு வேலை முடிஞ்சுங்க. அடுத்து பெரிய பாப்பாவுக்கு தான் மொட்டை போடுறதுக்கு வந்திருக்கோம். நவலடியான் கோயிலில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தோப்பு மாதிரி பக்கத்தில் செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக சமைக்கிறது, கிடா வெட்டுறது எல்லாமே இங்கே தான். முன்னாடிலாம் அப்படி இல்லை. இப்போ இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சுங்க. இடமே சூப்பராக இருந்துச்சு. 2-3 மண்டபம் இருந்துச்சு. சமைக்கிறதுக்கெல்லாம் பொதுவாக விட்டுட்டாங்க. ஃபுல்லாக கார்டன் வச்சு சூப்பராக இருக்குங்க இந்த தோப்பு மாதிரி. இங்கேயும் பொங்க வச்சுட்டு பொங்க விழுந்ததுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக பாப்பாவை கூட்டிகிட்டு போய் நவலடியான் கோயிலில் போய் மொட்டை போட்டு வந்துட்டோம். அந்த தோப்பு பார்த்திங்கன்னா நவலடியான் கோயிலேருந்து பக்கம்தான், கொஞ்சம்
டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு, நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான். இவளும் அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க, ரொம்ப அழுகவெல்லாம் இல்லை. மொட்டை அடிக்கிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாத்ரூம்லாம் க்ளீனாக இருந்துச்சுங்க. ஹீட்ரு முதற்கொண்டு வச்சுருந்தாங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இப்போ வெளியூரில் எங்கேயாவது இருப்போம். ஆனால் இப்போ வந்து கோயிலில் வந்து நம்ம மொட்டை அடிக்கணும் அந்த கோயிலில் அப்படின்னா, எங்கே எப்படி அடிக்கிறது, அங்கே எங்கே குளிக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட்டெல்லாம் இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த தேர்தலுக்கு அவ்வளோதாங்க, 2 பாப்பாவுக்கும் மொட்டை அடித்தாச்சு. அடைசல் போட்டதையும் 2 தெய்வத்துக்கும் படுத்தாச்சுங்க. முடிச்சுட்டு அப்பா வந்து ஒரு கோயிலுக்கு பூசாரியாக இருக்கார். ஸோ வந்து அவரும் திண்ணூறு கொடுத்தாரு எங்கள் 2 பேர்த்துக்கும். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதுங்க அப்பா ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க. நல்லபடியாக பாப்பா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுருந்தாங்க. அது என் கையால் அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக உண்டியலில் பணம் போட்டோம். அதே மாதிரி அப்பாவோட வியாபாரத்துக்காகவும் அதில் டெய்லியும் ஆகிற 10 ரூபா எடுத்து வச்சு மொத்தமாக கொண்டு வந்து கோயிலுக்கு கொடுத்துருவாங்க. அதையும் நன்றி கடனை செலுத்தியாச்சு. இன்றைக்கி விலாக் அவ்வளோதாங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.